ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரிடே இஸ் ஃபைன். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம், எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா வந்து நம்ம தமிழ்நாட்டு கபடி வீராங்கனைகள் பஞ்சாப்ல நடைபெற்ற ஒரு மாநிலங்களுக்கு இடையிலான கபடி போட்டி நடந்தது. அதுல வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்படி கலந்துக்கிறப்ப வந்து அவங்க எல்லாரும் மீதும் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த கபடி வீராங்கனைகள் வந்து தாக்குதல்கள் நடத்தியிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இங்க வந்து பார்க்க போறோம். என்ன நடந்தது அப்படின்னா, அவங்க வீராங்கனைகள் எல்லாரும் என்ன சொல்றாங்க புரோட்டங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பல்கலைக்கழகங்கள் வந்து 36 மாணவிகள் வீராங்கனைகள் வந்து அந்த மாநிலங்களுக்கு இடையிலான கபடி போட்டியில் பெண்களுக்கான கபடி போட்டியில வந்து கலந்துக்கிறதுக்காக பஞ்சாப்க்கு வந்து போறாங்க. தமிழ்நாட்டில இருந்து பெரியார் பல்கலைக்கழகம், மதர் தெரசா பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழகம், இந்த 3 பல்கலைக்கழகங்களிலும் இருந்து மாணவிகள் வந்து கபடி போட்டிக்கு போறாங்க. பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்து பல்கலைக்கழகத்துல கபடி போட்டி வந்து நடக்குது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 யூனிவர்சிட்டியும் வந்து ஆல்ரெடி வந்து ஃபைனல்ஸ் வந்து போக முடியல. அதனால வந்து குவார்டர் ஃபைனல் வந்து வரப்ப வந்துட்டு மதர் தெரசா யூனிவர்சிட்டிக்கும் பீகாரை சேர்ந்த தர்பாங்கா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற 2 யூனிவர்சிட்டிக்கும் இடையிலே தான் போட்டி நடந்தது. அப்ப வந்து போட்டி நடந்துட்டு இருக்கப்ப என்னன்னா, நம்ம அதுல வந்து ஒரு முறைகேடு நடக்குது. அந்த புள்ளிகள்ல பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ்ல வந்து முறைகேடு நடக்குது. அதாவது நம்ம தமிழ்நாட்டு வீராங்கனைகளுக்கு எதிராக முறைகேடு நடக்குது. அதனால அந்த பொண்ணு வந்துட்டு ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, அதை போய் வந்து கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்ப வந்து ஆப்போனன்ட் 2 பேருக்கும் வந்துட்டு இடையில வந்து ரொம்ப என்ன சொல்றது சண்டை வந்துட்டு, அந்த பொண்ணு வந்துட்டு இவங்க கேட்க போறப்ப வந்து ஒரு பொண்ணு வந்து இன்னொருத்தங்க அந்த தர்பாங்கா யூனிவர்சிட்டி இந்த பொண்ணு வந்து தாக்குதல் அடிச்சிடுறாங்க. அடிச்ச உடனே இவங்க எல்லாரும் சேர்ந்து அது தாக்குதல் எப்படி அடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அந்த வீராங்கனைகளுக்கு இடையான சண்டை அப்படின்னா கூட நீங்க அவங்க 2 பேருக்கு இடையதான் இருக்கணும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பயிற்சியாளர்களா இருக்கட்டும், அந்த ஆர்கனைசேஷன் கமிட்டியா இருக்கட்டும், பார்வையாளர்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, எல்லாருமே சேர்ந்து தாக்குதல்கள்ல வந்து முற்படுறாங்க. அதை இதை பார்த்தோம்னா அந்த போனை இப்ப நம்ம போனா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் எல்லாரும் வந்தவங்களை வாழ வைப்போம். யாருக்காச்சும் ஒரு ஆபத்துனா உடனே போய் ஹெல்ப் பண்ணுவோம் இல்லையா. அந்த பொண்ணுக்கு ஆபத்து நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு அடிக்கிறாங்கன்னு சொன்னோன்னே உடனே எல்லாரும் வந்து உடனே நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து காப்பாத்துறதுக்காக போறாங்க. அவங்க மீதும் வந்து இவங்க எல்லாருமே வந்து தாக்குதல்களை வந்து நடத்துறாங்க. நடத்தினோடனே அங்க பயங்கர கலவர பூமி மாதிரி ஆயிடுது. பயங்கர சண்டையெல்லாம் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பொண்ணை வந்து கழுத்துல அப்படியே வந்து கால் வச்சு பயங்கரமா தாக்குதல் நடத்த வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ வந்து அந்த பொண்ணை வந்து காப்பாத்துறதுக்காக அந்த பயிற்சியாளர் இருக்காரு இல்லையா, அவரும் வந்து போறாரு. ஆனா அந்த பயிற்சியாளர் என்ன பண்றாங்க, இவங்க பிடிச்சு அவர் மீது தாக்குதல் நடத்தி அவரை ரூம்குள்ள வந்து கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. கொண்டு போய் வச்சு அவரை நல்லா அடிச்சு, அதுக்கப்புறம் அவர் தான் எங்களை தாக்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து இவங்க எல்லாரும் வந்து ரைஸ் பண்றாங்க. சரிங்களா. இப்படி வந்து இருக்கிறப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு மொழி தெரியாத ஊருக்கு இருக்காங்க. அப்ப வந்து இவ்வளவு தாக்குதல் நடக்குது. அதுவும் எல்லாருமே வந்து பெண்கள். அப்ப வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவும் இல்லையா. யாருக்கா இருந்தாலுமே வந்து ஒரு மாதிரி சரிங்களா. இப்போ இத வந்து நம்ம எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டுல வந்து எல்லா வட இந்தியர்களும் வராங்க. எல்லாரும் வந்து அவங்க எல்லாருமே வந்து இங்கதான் வந்து ஈவன் வந்து ஒரு ஹை பொசிஷன்ல இருந்து லோவர் பொசிஷன் வரைக்கும் எல்லாமே வந்து அவங்க எல்லாருமே இருக்காங்க. நம்ம எல்லாருமே வந்து சேமா தான் ட்ரீட் பண்றோம் இல்லைங்களா. அதே மாதிரி எத்தனையோ வந்துட்டு கேம்ஸ் எல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. வேற வேற மாநிலங்களை சேர்ந்தவர்கள் எல்லாருமே வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து நிம்மதியா வாழ்றாங்க. ரொம்ப செக்யூரா ஃபீல் பண்றாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போனா, நார்த் இந்தியா போகணும், எங்க வேற இடங்களுக்கு போனா நம்ம சேஃபா ஃபீல் பண்றோமா, ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது கிடையாது. இப்போ இதுல வந்து நிறைய அந்த பயிற்சியாளர் கிட்ட வந்து கேக்குறப்ப அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து எப்போதுமே வந்து தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து ஜெயிக்கப்படுறதே கிடையாது. ஒருவேளை அவங்க ஜெயிச்சு ஃபைனல்ஸ்க்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் பண்ணி அவங்கள வந்து ஜெயிக்க விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் மூலமா அந்த மாதிரியான கபடி மூலமா போனா அதுல நிறைய அந்த சர்டிபிகேட் கிடைச்சிச்சு அப்படின்னா கவர்மெண்ட்ல வந்து நல்ல ஜாப் கிடைக்கும். பட் வந்து அதை நம்ம அவங்கதான் இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்ல, நம்ம அதை வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு தான் அவங்க திங்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதுல வந்து நான் வந்து பர்சனலா எனக்கு 2-3 விஷயம் வந்து ரொம்பவே பாதிச்சிருக்கு. அதை பத்தி நான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே ஃபர்ஸ்ட் நான் போட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து சொல்றப்ப வந்துட்டு மேம் அவங்களுக்கு அவங்களுக்கு சொல்லுங்க, அவருக்கு வந்து லாங்குவேஜ் தெரியாது மேம், நீங்க போங்க அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம நாட்டுல வந்து நிறைய பேர் வந்து ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறது, இப்ப ஹிந்தியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அதை எதிர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. நிறைய பேர் ஹிந்தி போராடி இருக்காங்க, ஒரு மொழியை வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல லாங்குவேஜ் தான் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணிருக்காங்க. இப்ப ஒரு தமிழ் கத்துக்கணும், நம்ம தாய்மொழி ரொம்ப ரொம்ப நம்ம எல்லாருக்குமே
இருக்கும் சரிங்களா. ஆனா அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க இன்னொரு எக்ஸ்ட்ராவா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுனால எந்த தப்புமே கிடையாது. அப்படி இருக்கப்ப இன்னைக்கு ஒரு ஹிந்தி வந்து அவருக்கு தெரிஞ்சது இருந்துச்சுன்னா அங்க இருக்க வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்காக தான் ஒரு லாங்குவேஜ் சரிங்களா. அதை வந்து கரெக்டா வந்துட்டு அவர் வந்து டேஸ்ட் பண்ணிருக்க முடியும். இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து நம்ம வந்து பெண்கள் அனுப்புவோம். முக்கியமா வந்துட்டு ஒரு விளையாட்டுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து அவங்களுக்கு ரொம்ப சேஃப்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு விளையாட்டு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் ஒரு காலத்துல வந்து அது அது இருந்தது. பெண்களால முடியாதுங்கிற ஒரு விஷயத்த வந்து உணர்ச்சி எரிஞ்சு அது எஸ்பெஷலி வந்து கபடியில எல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது கபடியில எல்லாம் வந்துட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னு உதாரணமா இருக்கிறாங்க இல்லையா பெண்கள். அப்ப அவங்களை நீங்க எவ்வளவு பாதுகாப்பா அனுப்பணும். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தா எத்தனை அப்பா அம்மா வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு பெண்களை வந்து விளையாட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. சொல்லுங்க விளையாட்டுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறப்ப நீ போய் விளையாடு, நீ போய் வந்து இந்த மாதிரியான காம்படிஷன் எல்லாம் கலந்துக்கோ அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே முக்கியம் காம்படிஷன்ல ஜெயிக்கிறதா இருக்கட்டும் விளையாடுறதா இருக்கட்டும் எல்லாத்தோடையும் வந்து ஒவ்வொரு அப்பா அம்மாவுக்கும் அவங்க பொண்ணுதான் முக்கியம், பிள்ளைங்க தான் முக்கியம் சரிங்களா. அப்படி இருக்கப்ப அவங்க என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க. அவங்க போனா ஏதாச்சும் பிள்ளை ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது ஒரு நம்ம வந்து கவர்மெண்ட் கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே வந்து ராஜஸ்தான்ல வந்து போன வருஷம் வந்து எஸ்ஆர்எம் காலேஜ்ல வந்துட்டு இதே மாதிரிதான் பிரச்சனை நடந்து மாணவர்கள் வந்து தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து நடக்கிறப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே வந்து அதுக்கு வந்து கண்டனத்தை தெரிவிக்கணும். இதை வந்து அதை பத்தி கண்டிக்கணும் சரிங்களா. அப்படி நம்ம கண்டிக்காம விட்டோம்னா அது எப்படின்னா எல்லாருக்கும் வந்து அலட்சிய மனப்பான்மை வந்து உருவாகும். இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல யார் மேல வேணாலும் நம்ம கை வைக்கலாம், யாருமே கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப நிலைமை ஆயிடுச்சுல. இப்போ நம்ம வந்து ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அப்படிங்கிற உடனே வந்து நம்ம என்ன பண்ணிருக்கணும். நம்ம கவர்மெண்டா இருக்கட்டும் நம்ம மக்களா நம்ம கவர்மெண்ட் பத்தி என்ன சொல்லணும்னா உடனே வந்துட்டு இப்படி எப்படி நீங்க எங்க மாணவர்கள் மேல கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு வந்து கண்டனம் வந்து ஃபர்ஸ்ட் தெரிவிக்கணும். அவங்க கவர்மெண்ட்டுக்கு உட்பட்டு தானே மக்கள் இருக்காங்க, கவர்மெண்ட்டுக்கு உட்பட்டு தானே வந்துட்டு பல்கலைக்கழகங்கள் இருக்கு. அப்ப அவங்க வந்து கண்டனம் தெரிவிக்கணும். இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா நீங்க நம்ம யார வேணாலும் அடிக்கலாம். ஆனா அவங்களை நம்ம வந்து என்ன அடிச்சாலும் சரி என்ன தாக்குதல் பண்ணாலும் சரி தமிழ்நாட்டு மக்கள் கேட்கறதுக்கு இங்க யாரும் இல்லை. அதனால நம்ம என்ன வேணாலும் பண்ணலாங்கிற தைரியம் உண்டு. அந்த மாதிரியான தயவு செஞ்சு யாருக்கும் கொடுத்துறாதீங்க. உடனே நீங்க வந்து ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து தீர்வு நல்ல விதமா அந்த பெண்களை வந்து காப்பாத்தி பத்திரப்பட்டு கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இனிமே ஒரு பிரச்சனை நடக்கக்கூடாது. எதனால நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்துருச்சு ஓகே, பட் இனிமேலும் வந்துட்டு அது வந்து நடக்க விடாம பாத்துக்கணும். அப்படிங்கிறப்ப ஒருத்தங்க நடக்குதோ நடக்கலையோ அப்படி ஒரு விஷயம் பண்ணுனா அதுக்கு வந்து எவ்வளவு பெரிய வந்து மத்தவங்களுக்கு கிடைக்கும். ஒரு விஷயம் நம்ம இப்படி செஞ்சுட்டோம் அப்படின்னா இம்பாக்ட் நமக்கு எப்படி இருக்கும், பாதிப்பு வந்து எப்படி இருக்குங்கிறத உணர வைக்கணும் அந்த ஆப்போனன்ட் பீப்புள் கிட்ட. அப்படி இருக்கிறப்ப இப்ப நம்ம வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சு இல்லைன்னா அவங்களுக்கு மேல வந்து கடினமான நடவடிக்கை எடுத்து நம்ம வந்து என்ன சொல்றது அவங்களை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணி கடுமையா நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அறிக்கை விட்டு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நம்ம வந்து பண்ணவே இல்லை. நம்ம பிள்ளைங்களை மட்டும் காப்பாத்தி பத்திரப்படுத்தி கொண்டு வந்துருவோம் இல்லையா. அடுத்த வருஷம் எல்லாம் பிள்ளைங்க விளையாட போக மாட்டாங்களா. இதே மாதிரி நடக்காதுன்னு என்ன நிச்சயம். அதனால இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒருத்தவங்க கண்டனம் தெரிவிச்சே ஆகணும் கட்டாயம். அதுக்கப்புறம் நீங்க எப்படி பண்ணலாம்னு அந்த கவர்மெண்ட் கிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட நீங்க வந்து கேட்கணும். கேட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னா இந்த மாதிரி இப்படிலாம் இருக்க பட்சத்துல வந்து நாங்க இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும். நீங்க அந்த கவர்மெண்ட் கிட்ட ரெண்டு கவர்மெண்ட்டும் வந்து ஆலோசனை நடத்தணும். அப்பதான் வந்து சேஃபா இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு இன்னைக்கு வந்து பஞ்சாப்ல நடந்தது நாளைக்கு ராஜஸ்தான் போவாங்க, நாளைக்கு வந்து டெல்லி போவாங்க, நாளைக்கு வந்து பெண்கள் எல்லாரும் வந்துட்டு இருக்கு அஸ்ஸாம் போவாங்க. எல்லா இடத்துலயும் உட்காந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் தானப்பா தமிழர்கள் தானே அவங்களை அடிச்சா யாரும் இங்க கேட்க ஆளே கிடையாது. அதனால நம்ம என்ன வேணா சொன்னா நம்ம அலட்சியம் பண்ணுவோம். அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ஊடகங்கள் மீடியாஸ் நம்ம எல்லாருமே வந்து மீடியாஸ் கிட்டதான் வந்து மிகப்பெரிய பவர் இருக்கு சரிங்களா. இப்ப மீடியாஸ் இருக்காங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் ஏன் வந்து நீங்க நிறைய பேர் வந்துட்டு ஒரு சாதாரண ஹீரோவா இருக்கட்டும் ஹீரோயினா இருக்கட்டும் ஒரு விருது கிடைக்கிறது அதெல்லாம் எவ்வளவு பிரபலப்படுத்துங்க, எவ்வளவு வந்து ரீச் பண்ண வைக்கிறீங்க மக்கள் கிட்ட சரிங்களா. ஆனா இது எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம். ஒரு பெண்கள் வந்துட்டு இப்படி இருக்காங்க, அதை வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, இது எப்படி எந்த அளவுக்கு நீங்க வந்து மக்களிடையே கொண்டு சேர்க்கணும். இவ்வளவு பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு. இந்த நாட்டினுடைய எல்லா ஒரு விஷயமே வந்து கம்யூனிகேஷன் எல்லாருக்கும் ரீச் ஆகுதுன்னு காரணம் வந்து மீடியாஸ் தாங்க. மீடியா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்றாங்க சொசைட்டில. தயவு செஞ்சு எல்லா வீடியோஸும் வந்துட்டு அதாவது நீங்க வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக எல்லா விஷயம் பண்றீங்க போறீங்க அதெல்லாம் தப்பே கிடையாது. அது ஏன்னா இப்பெல்லாம் வந்து என்டர்டைன்மெண்ட் இருந்தாதான் வந்து மக்கள் வந்து பாக்குறாங்க.
அதனால அதே போலதான் ஆனா உங்களுக்கு ஒரு சமுதாய அக்கறை வந்துட்டு இருக்கு சரிங்களா. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி விஷயங்களை அதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா தயவு செஞ்சு போடுங்க. ஓகே, இததான் நான் இந்த பதிவில் சொல்ல வந்தேன். அதனால யாரும் வந்துட்டு பெண்களே இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் வந்து உங்களுடைய குறிக்கோள்களையா இருக்கட்டும் நிச்சயங்களையும் வந்து நீங்க வந்து உங்க கனவுகளையும் வந்துட்டு நீங்க தொலைக்க வேண்டாம். எல்லாரும் வந்து இதே மாதிரி உங்களோட கனவுகள் நிச்சயம் போராடுங்க. நிச்சயமா வந்து ஜெயிப்பீங்க. ஓகேவா, எதுவும் பயப்படாதுங்க. எல்லா விஷயமே வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து நேர்மையா நியாயமா செய்யறப்ப நமக்கு வந்து கடவுள் வந்து நிச்சயமா துணை இருப்பார். தேங்க்யூ ஆல், இதுதான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ, பை.